நீங்கள் ஒரு நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரெஷராகவும் ரொம்ப ஒரு டென்ஷனாகவும் தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எடை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பாடி மட்டும் நம்ம பார்க்காம ப்ளஸ் நம்மளோட மைண்ட் செட்டையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகேங்களா? மைண்ட் செட் அண்ட் வந்து நம்மளோட டெய்லி ரொட்டீன்ஸுமே நம்ம வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வரணும். ஓகே, நம்ம ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இப்போ தான் நீங்கள் பேக் டு நார்மல் வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட பாடியை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் எடுத்து வைக்கலாம். லைக் வந்து நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கலாம். ஒவ்வொரு மீல்ஸ்லையும் நீங்கள் வந்து ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் வாக்கு குழந்தைங்கள ஸ்ட்ரோலரில் வச்சுட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போகலாம். ஒரு 10 மினிட்ஸ் வாக் போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தூக்கம் போடலாம். ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் தான், ஒரு சவாலாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் குழந்தைங்க தூங்குற டைமில் குட்டி குட்டி நேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் நீங்கள் மீல்ஸை ஸ்கிப் பண்ணுறதை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா மீல்ஸை ஸ்கிப் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டயர்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஓகேவா? நீங்கள் உங்களோட பாடியை கான்சென்ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து வெயிட் ஸ்கேலை வந்து நீங்கள் சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுக்கலாம். அதுக்கு குட்டி குட்டியான ஸ்டெப்ஸை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி மாம் ஃப்ரெண்ட்லியான டிப்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பற்றியான ஒரு ஃப்ரீ கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் நியூ மாம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கான ஃப்ரீ கன்சல்டேஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ.